ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து வெயிட் லாஸ்க்கு எந்த மாதிரி டின்னர் எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு மீலுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த மாதிரி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதுலேயுமே இந்த டின்னர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டின்னர் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் உங்களோட வெயிட்டை உங்களால் குறைக்க முடியும். நான் இன்னைக்கு 4 ரெசிபீஸோடு வந்திருக்கிறேன். என்னென்னு பார்க்கலாமா? அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கொண்டக்கடலை சுண்டல் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மார்னிங்கே வந்து நான் கொண்டக்கடலையை ஊற வச்சிட்டேன். நைட்டு வந்து நல்லா அந்த மாதிரி ஊறி வந்துடும். ஸோ நமக்கு இப்போ வந்து பாயில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம கீழே கொட்டிட்டு இதை ஒரு குக்கருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 7லேருந்து 8 விசிலுக்கு விட்டீங்க அப்படின்னா நம்மளோட கொண்டக்கடலை வந்து சூப்பராக வெந்துடும். இப்போ இது இருக்கட்டும், 8 விசிலுக்கு வேகட்டும். பாருங்கள், 8 விசிலுக்கு அப்புறமா நான் குக்கரை ப்ரெஷரெல்லாம் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்துடும். இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ இது தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா வறுபடணும். நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற அந்த கொண்டக்கடலை இதில் சேர்த்துட்டு எனக்கு இன்றைக்கி காரமாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயம், உப்பு லைட்டாக சேர்த்துக்கிட்டேன். கடைசியாக கருவேப்பிலை, மல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா நீங்கள் சாட்டே பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட கொண்டக்கடலை சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் அதை பாயில் பண்ணி அப்படியே கூட சாப்பிட்லாம். பட் இந்த மாதிரி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி தான் சாப்பிட பிடிக்கும். உங்களுக்கு வந்து பாயில் பண்ணி சாப்பிட்டா மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட சாப்பிட்டுக்கலாம். செகண்ட் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சைப்பயிறு சாலட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துருக்கிறேன். இதை ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம மூடி போட்டு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அன்றைக்கி வந்து ஒரு 3 விசிலுக்கு விட்டுட்டேன். எனக்கு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் 2 விசிலுக்கு விட்டால் போதும் அப்படின்னா நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து நான் சேர்க்குறதுக்கு ஒரு பெரிய கேரட்டும் ஒரு சின்ன சைஸ் குக்கும்பரும் எடுத்துருக்கிறேன். ரெண்டையுமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். பாருங்கள், எனக்கு பச்சைப்பயிறு அதுக்குள்ளே வெந்துருச்சு. நான் வந்து 3 விசில் தான் விட்டேன். அதுக்கே வந்து நல்லா ஓரளவுக்கு குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து 2 விசில் விட்டால் போதும் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. 2 விசிலா 3 விசிலா அப்படின்னு. இந்த பச்சைப்பயிரையும் இதில் சேர்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் லைட்டாக சேர்த்துக்கோங்க. எனக்கு லைட்டாக தேவைப்பட்டது நான் சேர்த்துக்கிட்டேன். பச்சைப்பயிறு சாலட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு மிக்ஸ்டு சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு ஒயிட் சுண்டல், 1 கப் அளவுக்கு கருப்பு சுண்டல், 1 கப் அளவுக்கு கடலை, பச்சை கடலை இருக்கு இல்லையா அதான். இந்த 3மே ஈக்குவலாக எடுத்துருக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்து அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், மார்னிங் ஊற வச்சது நைட் நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம கீழே கொட்டிட்டு இதை ஒரு குக்கருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போது இதுக்கு வந்து உப்பு சேர்க்கலை, எனக்கு அப்படியே சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு ஒரு 8 விசிலுக்கு நான் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எனக்கு அந்த ஒயிட் கொண்டக்கடலை நல்லா சூப்பராக வெந்துருச்சு. பாருங்கள், அதே மாதிரி கருப்பு கொண்டக்கடலை அப்புறம் கடலை, இந்த 3மே வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வெந்து வந்துருச்சு. நான் கரெக்டாக 8 விசிலுக்கு விட்டேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒயிட் கொண்டக்கடலையும் ஸ்வீட் கார்னும் வச்சு ஒரு சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
அதுக்கு கொண்டக்கடலையை நான் மார்னிங்கே ஊற வச்சுருந்தேன். பாருங்கள் நைட் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இதை ஒரு 8 விசிலுக்கு நம்ம விட்டோம் அப்படின்னா கொண்டக்கடலை சூப்பர் சாஃப்டாக வெந்துடும். இப்போ இது இருக்கட்டும். ஒரு ஸ்வீட் கார்ன், ஒரு முழு ஸ்வீட் கார்னை நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இது நான் அந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வேக வைப்பேன். ஏன்னா வேக வச்சுட்டு கட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 100 கிராம் போல் நான் இன்றைக்கி ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இதையுமே நம்ம வேக வச்சிடலாம். பாருங்கள் 3மே வெந்துட்டுருக்கு. குக்கரு அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோவும் இருக்குது, ஸ்வீட் கார்னும் வெந்துட்டுருக்கு. ஸோ அது இப்போ நல்லா வேகட்டும். பாருங்கள் குக்கர் ஒரு 8 விசிலுக்கு நான் ப்ரெஷர் குக் பண்ணேன் கொண்டக்கடலையை. அது நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த தண்ணியை நம்ம கீழே கொட்டிட்டு அந்த தண்ணியை எடுத்து வச்சிடலாம். உருளைக்கிழங்கு நீங்கள் ஃபோர்க் வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் வெந்துருச்சா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ண அந்த ஸ்வீட் கார்னும் கொண்டக்கடலையும் அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மல்லி இலை நான் அன்றைக்கி சேர்த்துருக்கிறேன், ரொம்ப கம்மியாக. அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து தான் பண்ணியிருந்தேன். 5 விதமான சாலட் டின்னர் ரெசிபி நான் ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மேலே டேகும் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா ஆகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.